பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அல் ஜுலானி சிரியாவை ஒரே வாரத்தில் கைப்பற்றியவர். அலப்போவிலிருந்து டமாஸ்கஸ் வருவதற்கு அவருக்கு ஒரே வாரம். ஒட்டுமொத்த நாடும் அவர் பின்னால் திரண்டு ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அதன் பிறகு ஜுலானியை எப்படி டீல் பண்றதுன்னு அமெரிக்காவுக்கும் புரியல, ரஷ்யாவுக்கும் புரியல. அவருடைய மூவ் என்னன்னு தெரியல. ஆனால் சர்வதேச அளவில் அத்தனை நாடுகளையும் தன் பார்வையின் பக்கம் தன் பக்கம் ஈர்த்திருப்பதிலே ஜுலானி தான் இன்னைக்கு நம்பர் 1. அவருடைய மௌனமே அவருக்கு மிகப்பெரிய பலமா இருக்குது. அவருடைய அமைதியான போக்கு, மௌனம். சிரியாவை அவர் எப்படி கட்டமைக்க விரும்புகிறார், இஸ்ரேல் மேல் அவருடைய பார்வை என்ன, மேற்குலகிற்கு அவர் சொல்லும் செய்தி என்ன, இதைத்தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் என்றாலே, இஸ்லாமிய தலைவர்கள் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது காட்சி புலனில் வந்து போவது எல்லாமே துப்பாக்கிகள், கத்தி, கபடா, எந்திர துப்பாக்கிகள், உலகின் மிகச்சிறந்த ஆயுதங்கள், இன்றைக்கு இருக்கிற டேங்குகள் எல்லாம் வந்து போயிடும், கண் முன்னாடி வந்து போய்விடும். நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்களாக இந்த உலகை ஈர்த்து கொண்டிருந்த, மிரட்டி கொண்டிருந்த, ஆட்சி செய்து கொண்டிருந்த சில தலைவர்களை எடுத்து பார்த்தால், சதாம் ஹுசைன் அருமையான ஒரு டிக்டேட்டராக, ஒரு இராணுவ அதிகாரியாக மெடல்களை எல்லாம் குத்திக்கிட்டு ரொம்ப லக்ஸரியாக வெளியே வருவார். அப்படி கையை காட்டுவார், அப்படி கையை காட்டுவார். மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஹீரோ தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அவர் இருந்தார். கடாஃபி சொல்லவே வேணாம். கடாஃபியினுடைய உடம்பெல்லாம் மெடல் குத்துவதற்கு இடமே இல்லாமல் தங்க மெடல்களை குத்தி கொண்டு மிலிட்ரி ட்ரெஸ்ஸோட அவர் அந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக லிபியாவை கட்டியாண்டு கொண்டிருந்தார். அவருடைய தோற்றமும் தோற்றப்பொழிவும், மக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட விதமும் அப்படித்தான். இடியமீன் கேட்கவே வேணாம், சொல்லவே வேணாம். இன்றைக்கு இருக்கிற ஏமன்ல இருக்கிற ஹூதி, அவர் கூட ஒரு மிலிட்ரிக்காரனாக தன்னை ஒரு வீரத்தை இதை வெளிப்படுத்துறவனாக காட்டிக்கிட்டு இருக்காரு. அதன் மூலம் இஸ்லாம் என்றால் ஒரு வீரத்தை வெளிப்படுத்துகிற அல்லது டிக்டேட்டர்ஷிப், அப்புறம் இராணுவ நடவடிக்கை அல்லது இந்த மாதிரி சண்டை, யுத்தம் என்ற தோற்றத்தை, என்ற செய்தியை தாங்கள் அணிந்திருக்கின்ற உடுப்பின் மூலம், தங்களுடைய உடைகளின் மூலம், தங்களுடைய நடவடிக்கைகளின் மூலம் காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதில் எல்லாம் மாறி ஒட்டு மொத்தமாக உலகை புரட்டி போட்டு இஸ்லாம் என்றால் என்னங்கிறது சொல்லி தன்னுடைய நடவடிக்கையில் வேறு விதமாக காட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் அலி ஜுலானி. சிரியாவினுடைய மிகப்பெரிய புரட்சிக்கு சொந்தக்காரர், தலைமையேற்று நடத்தியவர். சிம்பிளாக வர்றார், ஒரு பச்சை உடுப்பு, பிடல் காஸ்ட்ரோ மாதிரியும் சேகுவேரா மாதிரியும் சிம்பிளான ஒரு உடை அணிந்து கொண்டு, நீண்ட தாடி, இஸ்லாமிய வழக்கப்படி தாடி, அமைதியான கூர்ந்த பார்வையை, கூர்ந்த அறிவை வெளிப்படுத்துகின்ற கண்கள், அமைதியான நடை, உடை, பேசும்போது அமைதி. பாருங்க, அவங்க எல்லாருமே இதுவரைக்கும் இருந்த டிக்டேட்டர்கள் எல்லோருமே மிடுக்கான நாற்காலியில் மிடுக்காக உட்கார்ந்து எந்திரிச்சு சல்யூட் அடிப்பாங்க. அந்த நாற்காலி, அந்த வரவேற்பறை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி, அரசவைக்கான ஒரு தோற்றத்தை தரும். இங்கே அப்படி இல்லை. ஜுலானி எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார், எல்லாரோடையும் தரையில் உட்கார்ந்துருக்கார். அந்த இஸ்லாமிய பெரியவர்கள், பல்வேறு இனக்குழுக்களுடைய தலைவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தரையில் உட்கார்ந்து பேசுகிறார். அந்த நம்முடைய பண்பாடுங்கிறது சப்பனம் போட்டு அமர்ந்திருப்பது. நம்முடைய இந்த நாட்டு கலாச்சாரத்தில் வருகிற அம்பலகாரர்கள் பண்பாடு, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தொழுவதற்கு போகும் முன்பு முட்டி ரெண்டையும் கீழே ஊன்றி முட்டியை தரையில் கொடுத்து உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி அதுதான் அவங்க பண்பாடு. அவங்க சாப்பிடும்போது இந்த 7ல் ஒரே பிளேட்டில் போட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி அமர்ந்து கொண்டு அவர்கள் விவாதிக்கிறார்கள். மிக அமைதியாக எல்லோருடைய கருத்தையும் கேட்கிறார், தன்னுடைய கருத்தையும் சொல்லுகிறார். இதுதான் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த ஜுலானி என்ன செய்வார் என்று. இந்த நடவடிக்கைகள் என்ன செய்தன,
சிரியா மேல் சிரிய மக்கள் மேல் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமயத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே இல்லை, சங்கிகள்கிட்ட இல்லை, மேற்குலகில், ஐரோப்பாவில், அமெரிக்காவில் சிரியா மேல் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தெரியல. இந்தியாவில் சத்தியாகிரக போராட்டம், இந்த ஒத்துழையாமை இயக்கம் இவற்றையெல்லாம் காந்தியடிகள் அறிமுகப்படுத்தி அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்த பொழுது பிரிட்டிஷ் மேஜர் சொன்னார், எந்த ஆயுதத்தை கொண்டு அவர்களை தாக்குவது? அவன் கத்தி எடுத்துக்கிட்டு வந்தான்ல, நான் கத்தி எடுத்துட்டு போகலாம். அவன் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்தாவில் நான் துப்பாக்கியால் அவரை எதிர்கொள்ளலாம். இந்த ஆயுதமே புதுமையா இருக்கு. இந்த ஆயுதம் ஒட்டுமொத்தமாக புதிய விஷயத்தை சொல்லுகிறது. இந்த ஆயுதத்துக்கு எதிராக நான் எந்த ஆயுதத்தை எடுப்பது என்று எனக்கு தெரியலைன்னு துப்பாக்கி கீழே போட்டார். அதுதான் காந்திஜியுடைய வெற்றி. அதைத்தான் இன்றைக்கு ஜுலானி செஞ்சுக்கிட்டு இருக்கார். இஸ்லாமில் இதற்கு வழி இருக்கிறதுங்கிறது காட்டுறாரு. அமைதியாக தன்னுடைய மக்களோடு பேசுகிறார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலை நான் கதையை முடிப்பேன்னு ஒரு வார்த்தை கூட டிக்ளேர் பண்ணலை, எதையும் சொல்லலை. இஸ்ரேல் வந்து தாக்குறதுக்கு வந்தாங்க, எல்லையை கடந்து செல்றதுக்கு போனாங்க, திரும்பி போயிட்டாங்க, பார்டரோடு நிற்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா குர்திஷ் படைகளை துருக்கிய படைகள் அங்கே விரட்டி அடிக்குது. சிரியாவுக்குள்ளே இருக்கிற அமெரிக்க சார்பு குர்திஷ் படைகளை துருக்கி தோற்கடிச்சிடறான். ஆனால் ஜுலானி கிட்ட உன் நாடு அப்படியே இருக்குடா அப்படிங்கிறான். ஆக ஜுலானி தன்னுடைய நாட்டு மக்களை கட்டமைப்பது, பொருளாதார ரீதியான விஷயங்களை எல்லாம் அவர் எடை போட்டு அதெல்லாம் பேசி எப்படி நாட்டை மறுசீரமைப்பு பண்ணுவதுன்னு அமைதியாக போய் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற செய்தி என்னன்னா, மக்களோடு இருக்கிறேன், மக்கள் என்னோடு இருக்கிறார்கள். இந்த தலைவனை ஒட்டுமொத்த சிரியா தேசமும் விட்டு கொடுக்காது. கட்டளையிட்டால் இராணுவம் மட்டும் வராது. ஜுலானி சொன்னால் ஒட்டுமொத்த சிரியாவும் ஆர்ப்பரித்து வரும் என்ற நிலையைத்தான் சிரிய அதிபர் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காரு. இதுதான் இஸ்ரேலுக்கு கெட்ட செய்தி. பல லட்சம் பேர் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்தால், ஜுலானியினுடைய சொல்லை கேட்டு 70-80 லட்சம் பேர் உள்ள நுழைஞ்சா என்ன? கட்டளையிட்டால் வருவதற்கு இராணுவம் மட்டுமல்ல, போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லை தாண்டி வருவதற்கு சிரியாவினுடைய 70-80 லட்சம் பேர் தயாரா இருக்கிறா என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்டால். எல்லை தாண்டி உள்ளே வருவதற்கு அத்தனை சிரியா மக்களும் தயார் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஜுலானி ஒரு வார்த்தை சொன்னார். இதைத்தான் அந்த ஜுலானி இது என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்துதுன்னா, ஒரு சோசியலிச பார்வை. நீண்ட நாட்களாக இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவாங்க, இஸ்லாம் ஒரு அழகிய முன்மாதிரி. அழகிய முன்மாதிரின்னு சொல்லிவிட்டு இவங்க தூக்குறதெல்லாம் கத்தி, கப்படா, மிலிட்ரி ட்ரெஸ்ஸு இதை போட்டுக்கிட்டு அவன் சண்டை போட்டு போய்கிட்டு இருப்பான், வார் பண்ணுவான், யுத்தம் பண்ணுவான். ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க அழகிய முன்மாதிரி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இல்லைங்க, இது அழகிய முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. இப்பொழுது ஜுலானி காட்டுறதான் அழகிய முன்மாதிரி. அப்போ அவங்க சொன்னது சரிதானு நமக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு அழகிய முன்மாதிரியாக இஸ்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ஜுலானியினுடைய பார்வை, இவருடைய பேச்சு, அமைதியான நடை, உடை இதையெல்லாம் பார்த்துவிட்டு இன்னும் அதிகமான மக்கள் இஸ்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேற்குலகில், ஐரோப்பாவில் முன்வருகிறார்கள். இது யாருக்கு தெரியுமா ஆபத்தான செய்தி? ஜுலானி சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு நாம் ஜுலானியை பற்றி பேசுவது ரொம்ப சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சில், இந்த ரீதியில் அவர் பயணித்தால், ஒரு சோஷலிச தன்மையில் மக்கள் தலைவராக, மக்களோடு இருக்கின்ற பிடல் காஸ்ட்ரோ போல, சேகுவேரா போல மக்கள் தலைவராக அவர் பயணித்தால் என்ன ஆகும்? உலகம் முழுவதிலும் கவனிக்கப்படுகின்ற, ஒட்டுமொத்த உலகிலும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய ஒரு ஒப்பற்ற தலைவராக உருவாகுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சொன்னால் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கேட்பார்கள் என்ற நிலையை ஜுலானி உருவாக்கிட்டார். என்ன ஆகும்? இந்த சங்கிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். உலகம் ஏற்றுக்கொள்ளும் நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை என்றைக்குமே உலகம் ஏற்றுக்கொள்ளும். சங்கிகள் தவிர திருந்தாத ஜென்மங்கள் இந்த சங்கிகள் மட்டும்தான். ஏனென்றால் இந்த சங்கிகள்கிட்ட ஒரு குணம், மனசாட்சிப்படி இயங்குவதே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன்,
அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மனசாட்சி. அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்ய, பரிகாரம் பண்ணிடலாம். பரிகாரம் பண்ணிட்டா சொர்க்கம் கிடைக்கும், கடவுள்கிட்ட போயிடலாம். பரிகாரம் பண்ணி கடவுளையே ஏமாத்திடலாம்ங்கிற தத்துவத்தில் வாழ்கின்ற சங்கிகளுக்கு ஜுலானி மிகப்பெரிய ஒரு தலைவராக வருவது, இஸ்லாமிய மக்களிடம் ஒரு வசீகரம் மிக்க தலைவராக வருவது சங்கிகளுக்கு தான் கட்டசி, மற்றவர்களுக்கு அல்ல. மற்றவர்கள் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாமுக்கு மாற வேண்டியது என்ற அவசியம் இல்லை. இஸ்லாம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஜுலானி இந்த தன்னுடைய நடவடிக்கைகளில் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த ரீதியில் அவர் போனால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இஸ்ரேல் கூட இறங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அமைதியான ஒரு மனிதன் கோடிக்கணக்கான மக்களை திசை திருப்ப முடியும். கோடிக்கணக்கான மக்களோடு நம்மேல் பாய்ந்தால் எலும்பு கூட மிஞ்சாது என்பது இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால் இஸ்ரேலும் இறங்கி வருவதற்கு வாய்ப்பை ஜுலானி தன்னுடைய சோஷலிச நடவடிக்கைகள் மூலம், தன்னுடைய யதார்த்தமான பார்வைகளின் மூலம், மக்களோடு இருக்கின்ற ஒரு ஏழை எளிய மக்கள், பணக்காரர்கள் எல்லோரையும் அரவணைத்து போகின்ற ஒரு தன்மையின் மூலம் ஜுலானி சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.